வணக்கம். தமிழ் கேட்க வந்த அனைவருக்கும் என் அன்பான வரவேற்புகள். இன்றைய பகுதியில் நாம உணவு உண்ணுவதை பற்றி திருவள்ளுவர் சொன்ன 6 அருமையான திருக்குறள்களை பத்தி பார்க்க போறோம். இந்த 6 குறள்களையும் ஒருவர் தவறாம கடைப்பிடிச்சு வாழ்ந்தாலே அவர்களுடைய வாழ்க்கையில அளவற்ற மகிழ்ச்சியும் குறையாத ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நம்ம குறள்களை பார்க்கலாம். இந்த பகுதியில முதலாவதா நம்ம பார்க்க போறது விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்துல இடம்பெற்ற குறள் எண் 85. விருந்தோம்பலோட சிறப்பை இவ்வளவு அழகா 2 வரியில திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பாடலை வாசிக்கலாம். வித்தும் மிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, அதாவது விதையும் போடணுமா? எங்க விதை போடணுமா? விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், அதாவது தன் வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை உபசரிச்சு அதுல மிகுதியாகிற உணவை தான் உண்டு வாழ்பவனுடைய நிலத்துல விதை கூட போடணுமா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வந்த விருந்தினரை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு உணவளித்து அதுல மீதியாகிற உணவை தான் உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்துக்கு விதையே போட தேவையில்லை, தானே அந்த நிலம் வளர்ந்து செழிக்கும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய இந்த பாடலின் கருத்து. இப்ப நம்ம அடுத்த திருக்குறளை பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற குறள் ஈகை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருப்பது குறள் எண் 227. பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பாத்தூன் அப்படிங்கும்போது பகுத்து உண்ணுதல், அதாவது தான் பெற்ற உணவு, தன்னிடம் இருக்கிற உணவை பலரோடையும் பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் உடையவனை தீப்பிணி தீண்டல் அரிது. தீப்பிணி அப்படிங்கிறது பசித்தீ எனும் பிணி. பசிய ஒரு நோய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உள்ளவனை பசி எனும் நோய் தீண்டவே தீண்டாது. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்ப அடுத்த குறளை பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது குறள் எண் 942 மருந்து எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற குறள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு குறள். இப்ப இந்த குறளுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. யாக்கை அப்படிங்கும்போது உடம்பு. இந்த உடம்புக்கு மருந்துன்னு எதுவுமே தேவையில்லை. எப்போ? அருந்தியது அற்றது போற்றி உணின். அருந்தியது அப்படிங்கும்போது நம்ம உண்டது, நம்ம உண்ட உணவு அற்றது போற்றி உணின் அப்படிங்கும்போது அந்த உணவு வயிற்றுல போய் ஜீரணமாகி அது வெளியேறிய பிறகு நாம அடுத்த உணவு உண்டோம்னா நம்ம உடம்புக்கு மருந்துன்னு எதுவும் தனியா தேவையில்லை அப்படிங்கிறதா இந்த குறளுடைய பொருள். இப்ப நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த குறள் மருந்து எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றதுன்னு பார்த்தோம். அடுத்து வரப்போற 3 குறள்களுமே மருந்து எனும் அதிகாரத்தில் உள்ளதுதான். ரொம்ப ரொம்ப சிறப்பான பாடல்கள். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது குறள் எண் 945. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உண்டி அப்படிங்கும்போது நம்ம உடலுக்கு ஏற்ற உணவுகள், அதாவது உடலுக்கு எந்த கெடுதலும் விளைவிக்காத உணவுகள். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின், அப்படிப்பட்ட உணவு, அதாவது நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய உணவை அதுவும் அளவு மீறாம மருத்து உண்ணின், உடம்புக்கு ஏற்ற நல்ல உணவு தான்னாலும் அதையும் அளவுக்கு மீறி சாப்பிடாம குறிப்பிட்ட அளவோட மருத்து போதும் அப்படின்னு மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு, அதாவது உயிருக்கு எந்த இடையூறும் வராது. அளவு மீறி உண்டா நோய் வரலாம். நம்ம அளவு மீறாம பொருத்தமான உணவை சரியான அளவுல சாப்பிட்டோம்னா உயிருக்கு எந்த கெடுதலும் வராது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். இப்ப அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் மருந்து எனும் அதிகாரத்துல 946வது பாடல். இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண் நோய். இதுதான் குறள். இப்ப இந்த குறளுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இழிவு அறிந்து உண்பான். இழிவு அப்படிங்கிறது குறைந்த அளவு, தாம் வயிற்றுக்கு தேவையான குறைந்த அளவு உணவை உண்பவனிடத்துல இன்பம் எப்படி தங்கி இருக்குமோ அது போல கழிபேர் இறையான் கண் நோய். பேரிரை அப்படிங்கும்போது பெரிய உணவு,
அதாவது அதிகமான அளவு உணவு கொள்பவனுடைய உடம்புல நோய் தங்கி இருக்கும். எப்படி? தன்னுடைய உடம்புக்கு தேவையான குறைவான அளவு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு உண்பவனிடத்துல இன்பம் எப்படி தங்கி இருக்குமோ அது போல அதிக உணவு உண்பவனிடத்துல நோய் தங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். இப்ப அடுத்த குறளையும் பார்த்துடலாம் நாம. அடுத்த குறள் 947வது குறள், மருந்து எனும் அதிகாரத்துல. தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். தீயளவுங்கும் போது பசித்தீயின் அளவு. தன் வயிற்றில் இருக்கிற பசித்தீயின் அளவு அறியாமல் பெரிது உண்ணின் நிறைய உணவு உண்டார்களேயானால் நோய் அளவின்றி படும். நோயின் அளவும் அளவற்றதாகிவிடும், அதாவது அதிகமாகிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். தன் வயிற்று பசியின் அளவு அறியாமல் மேலும் மேலும் பெரிதாக உணவு எடுத்துக்கொள்கிறவனுடைய உடம்புல நோய் பெருகி போகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். இப்ப நாம பார்த்த 6 குறள்களுமே ரொம்ப அருமையான குறள்கள். இந்த 6ஐயும் கடைபிடித்து வாழ்ந்தாலே ஒருவருடைய வாழ்க்கையில ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி.